Hi friends, welcome to Reva Tasty Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா பன்னீர் கட்லெட் தான் பண்ண போறோம். இப்போ இதுக்கு தேவையான பொருளா என்னென்னன்றதை பார்த்துருவோம் வாங்க. நான் 1 கப் அளவுக்கு பன்னீர் துருவி எடுத்துர்க்கேன். இது 100 கிராம் அளவு இருக்கும். ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துர்க்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு பிரெட் கிரம்ஸ் எடுத்துர்க்கேன். நெக்ஸ்ட் ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு எடுத்துருக்கேன். துருவன கேரட், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, ஒரு 1/2 ஸ்பூன் சாட் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி துருவியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்போ இது எப்படி செய்யலான்றதை பார்த்துருவோம். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கை நல்லா மேஷ் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா மேஷ் பண்ணிட்டேன். இது கூட இந்த கேரட் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயம், இது கூட இந்த துருவன பன்னீரை நான் ஆட் பண்ணிடுறேன். இது கூட கொத்தமல்லி, நெக்ஸ்ட் இதோட மிளகாத்தூள் ஆட் பண்ணிடுறேன். பச்சை மிளகாய், உங்களுக்கு பச்சை மிளகாய் குட்டீஸ்க்கு வேண்டான்னு விருப்பப்படுறவங்க பச்சை மிளகாய் ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வேண்டாம். நெக்ஸ்ட்டு துருவன இஞ்சி, சாட் மசாலா, இது கூட கரம் மசாலா ஆட் பண்ணிடுறேன். இப்போ நான் இது சோள மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். மீதம் இருக்கிறது பைண்டிங்காக நான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதில் பிரெட் கிரம்ஸ் தேவையான அளவுக்கு நான் ஆட் பண்ணிடுறேன் ஒரு பிளேட்டில். இப்போ மீதம் இருக்க சோள மாவை இதோட தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் இதில். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு, ரொம்ப தண்ணியாகவும் கரைக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் கரைக்கக்கூடாது, மீடியம் கன்சிஸ்டன்சியில் அது நல்லா தண்ணி விட்டு நம்ம கரைச்சி எடுத்துடலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்கா சமையல் தெரியாத பிகினர்ஸ் இருந்தாங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிக்கோங்க. நான் தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம கட்லெட் திரட்டிட வேண்டியது தான். கையில் நான் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன சைஸ் பாலாக எடுத்து உள்ளங்கையில் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி நல்லா உருட்டிட்டோம்னா ஈஸியாக இது உருட்ட வரும். சப்போஸ் உங்களுக்கு அந்த பன்னீர் நம்ம எல்லாம் போட்டு திரட்டுறப்ப உங்களுக்கு நல்லா பிடிக்க வரலைன்னா கொஞ்சம் சோள மாவை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சிங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு, அந்த சோள மாவு, பன்னீர் எல்லாம் ஸ்டிஃபாக நல்லா பிடிச்சிக்கும் உங்களுக்கு. இப்போ இதை பிரெட் கிரம்ஸில் போட்டு நல்லா பிரட்டிடுறேன். கொஞ்சம் கூட அந்த சோள மாவு ஈரம் இல்லாமல் நல்லா பிரட்டி விட்டுறணும். இல்லைனா நீங்கள் எண்ணெயில் போடுறப்ப தனியாக கழண்டு வந்துடும் ஃபுல்லாக. இப்போ இதே மாதிரி நான் எல்லாம் திரட்டி எடுத்துடுறேன். இப்போ நான் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ இது ஒவ்வொன்றா ஆட் பண்ணிடலாம். கட்லெட்டை வெந்து வரட்டும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இதை நான் டர்ன் பண்ணி விட்டுடுறேன்.
இது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ ரெடி ஆயிடுச்சு பன்னீர் கட்லட். இப்போ இதை நான் ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிடுறேன். ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.